வணக்கம். சொக்கலிங்கம்பள்ளி டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிகினர்ஸ் ஜஸ்ட் ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அல்லது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து லாபங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, அல்லது ஃப்ரெஷ்ஷாக ஓவர்சீஸ் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்கம் வர ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணணும்? இப்போ யூஎஸ்லாம் பேபி ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பேபி ஃபைனான்ஸ் 101ம்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி, உங்களுடைய இமீடியட் டிபெண்டன்ஸ், ஸோ எல்லாருக்குமா சேர்த்து மினிமம் ஒரு 5 lakhs நீங்கள் எடுத்துக்கணும். அதற்கப்புறம் நீங்கள் 10 லட்சம் எடுத்துக்கலாம், 20 லட்சம் எடுத்துக்கலாம், 50 லட்சம், இன்றைக்கி 1 கோடி பல தரப்பட்ட தொகைகளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துருச்சு. ஸோ டிபெண்டிங் ஆன் தி நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸு, அல்லது உங்களுக்கு மட்டும் சிங்கிள் அப்படியே எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 lakh போதும். டிபெண்டன்ஸோடு எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 10 லட்சம் தேவை மினிமம். ஸோ அதற்கு மேலே உங்களுடைய வசதியை பொறுத்து, கேஷ் ஃப்ளோவை பொறுத்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கங்க. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். உங்களுக்கு டிபெண்டன்ஸ் இருந்தால், அதாவது உங்களை சார்ந்தவர்கள் இருந்தால், அது மனைவியாகட்டும், குழந்தையாகட்டும், அப்பா அம்மா ஆகட்டும், அண்ணன் தம்பி ஆகட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களை சார்ந்து உங்களுடைய சம்பாத்தியத்தை சார்ந்து அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் தேவை. பியூர் ரிஸ்க் கவரு ஒரு 50 லட்சத்துக்கு எடுத்துக்கோங்க. மினிமம் 50 லட்சத்துக்கு குறைச்சி யாரும் இப்போ தர்றதில்லை. 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு உங்களுடைய சம்பாத்தியத்தை பொறுத்து மினிமம் 20 times ஆஃப் யுவர் ஆனுவல் சேலரி. ஸோ வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு 3 லட்சம் சம்பாத்தியம் அப்படின்னா மினிமம் ஒரு 60 லட்சத்துக்காவது எடுத்துக்கணும். வருஷத்துக்கு உங்களுக்கு 5 லட்சம் சம்பாத்தியம்னா மினிமம் ஒரு 1 கோடியாவது எடுத்துக்கணும். தேர்ட் ஐட்டம், சேவிங்ஸ் ஃபார் யுவர் ஷார்ட் டேர்ம் நீட்ஸ். ஸோ உங்களுடைய எமர்ஜென்சிக்காக, உங்களுடைய ஒரு இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்காக, இல்லை ஒரு வெஹிக்கிள் ரிப்பேர் ஆச்சுன்னா செலவழிக்கிறதுக்காக, இல்லை ஒரு டாக்டரை பார்க்க போகிறதுக்காக, ஸோ இது அல்லது உங்களுடைய எஜுகேஷன் நீட்ஸ்க்காக, உங்களுடைய குழந்தைகளுடைய எஜுகேஷன் நீட்ஸ்க்காக செலவாகக்கூடிய தொகை, ஒரு வீடு வாடகைக்கு எடுக்க போகிறீங்க, அட்வான்ஸ் கொடுக்க தேவைப்படும். ஸோ இது மாதிரி உங்களுடைய தேவைகளுக்கு எய்தர் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அங்கே 2.7% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஆர் ஒரு 4% 5% எஃப்டி. அப்படி இல்லைன்னா லிக்விட் ஃபண்ட்ஸு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுன்னு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. டெட் ஃபண்ட் கேட்டகரி, ரிஸ்க் மிக 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 குறைவான அல்லது ரிஸ்கே இல்லாதங்கிற மாதிரி கேட்டகரி தான் அது. அதில் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸுக்குள்ளே என்னென்ன தேவைப்பட போதோ அதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேர்ட் பக்கெட். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸுக்கு. அதுக்கு இப்பொழுது இருந்தே நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் சம்பளம் வாங்கின உடனே உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸு, ப்ராப்ளி ரிட்டையர்மெண்ட், ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு வாங்க போகிறது, அல்லது உங்களுடைய உல்லாச டூரு, அல்லது ஒரு பெரிய கார் வாங்கணும்னு நினைக்கிறது, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டு, குழந்தைகளுடைய வெல்ஃபேர், இது மாதிரி எல்லாம் தேவைப்படும். ஸோ இப்போ அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக நான் போய் சேமிக்க சொல்ல, லாங் டேர்முக்குன்னு ஒரு அமௌண்ட், எனக்கு 5 வருஷத்துக்கு மேலே தேவைப்படக்கூடிய ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிடாமினன்ட்லி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு செஞ்சுக்கோங்க. ஸோ அது ஒரு நல்ல வளர்ச்சியை தரும் உங்களுக்கு நீண்ட காலத்தில். குறைவான வரியும் கூட, டேக்ஸும் கூட. அது மூலமே நீங்கள் ஈவன் 80C டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுடைய வெல்த் கிரியேஷனுக்காகட்டும், அல்லது உங்களுடைய ஃபியூச்சர் நீட்ஸுக்காகட்டும், பியாண்ட் 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய நீட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹை க்ரோத் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போய்க்கோங்க. ஸோ பேபி ஃபைனான்ஸ் 101ல் நம்ம பார்த்துருக்கிறது ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ், செகண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ், தேர்டு உங்களுடைய குறுகிய கால தேவைகளுக்கான முதலீடுகள், சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஃபோர்த்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. அதை ப்ரிடாமினண்ட்டாக மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுக்கோங்க. சில பேர் உங்களை இப்போவே வீடெல்லாம் வாங்கும்பாங்க. 20 வயசு, 22 வயசு, 25 வயசு, 26 வயசில் போய் வீடை ஒரு ஃப்ளாட்டை வாங்கி உங்களுக்கு நீங்களே கால்கட்டு போட்டுக்காதீங்க. ஃப்ளாட்டை வாங்கி அதுக்கு 20-30 வருஷம் நீங்கள் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறதுலே உங்களுக்கு வயசாகிடும். ஸோ ப்ராபப்ளி ஆரம்பத்தில் இப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இருக்கையில், சிங்கிளாக இருக்கையில் உங்களுக்கு வீடும் தேவைப்படாது. அதை போஸ்ட் மேரேஜ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அலாங் வித் யுவர் பார்ட்னர். அன்டில் தென் நீங்கள் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க, ஒரு என்ஃபீல்டு புல்லட் வாங்க போகிறீங்க, அல்லது ஒரு ஸ்கில் கற்றுக்க போகிறீங்க புதுசாக. ஸோ இது மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாக எடுக்கக்கூடிய லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதை தான் லாங் டேர்முக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது நாளையும் பண்ணிக்கினீங்கன்னாவே உங்களுக்கு தாராளமாக போதும். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.